இப்போ உள்ள அரசியல் இயக்கங்களை பற்றியும் பாலிசிஸ் பற்றியும் இப்போ உள்ள யூத்துக்கு தெரியறதில்ல. அவங்க வந்து தே ஆர் டீபோலடைஸ்டு. சச் கிரேட் லீடர்ஸ் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் இதை பற்றி சொசைட்டிக்கு எப்படி அவேர்னஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொடுக்குற உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது அவசியம் இல்லை. உங்கள் கையிலேயே உலகம் இருக்கு. யூ ஆர் மச் மோர் அட்வான்ஸ்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட கேட்டேன்னா யூ வில் டெல் மீ இன் 2 minutes இல்லையா? எதுவா இருந்தாலும் அது ஏஐ பத்தி இருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் பாப் சாங் எது அப்படின்னு இருந்தா, மோஸ்ட் பாப்புலர் ஷோ எது அப்படின்னு கேட்டாலும் உங்களால நிச்சயமா எனக்கு 1 நிமிஷத்துக்குள்ள உங்களால சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு நான் வந்து உங்களை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுன்னு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பட் ஒன்று, உங்க கையில நீங்க மற்ற இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு தேடி போய் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே அளவு பாலிடிக்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் யோர் லைஃப். ஒரு கவர்மெண்ட் வருது, அவங்களோட பாலிசி, அவங்களோட லாஸ், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக மாறும். இப்போ ஒரு கவர்மெண்டோட பிலாசபியை வச்சுதான் அவங்களுடைய லாஸ் வரும். இன்னைக்கே பார்க்குறோம், ஒன்றிய அரசாங்கம், தேர் இஸ் a government there in the union, and அவங்களுடைய பிலாசபிஸ், அந்த கவர்மெண்டோடைய பிலாசபிஸை வச்சு தான் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே லாஸ் ஆர் மேட். அவங்க எந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை முடிவு செய்யும் பொழுது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வாட் எவ்ரி லீடர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். யூ வில் டூ மோர் ரிசர்ச் டு ஃபைண்ட் அவுட். இங்க வர ஃபேக்டே கரெக்டா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா? தேடி போவீங்க இல்லையா? புத்தகம் படிப்பீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க இல்ல? அதையே கொஞ்சம் மெனக்கிட்டு உங்களுடைய அரசியலை, உங்களை அரசியல் படுத்திக்கிறதுக்கும் செலவு செய்யுங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம்.